எமது ஓய்வு பெற்ற பேருந்த முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பேரின்ப நாயகம் அவர்களே, உண்மையில் நான் எதிர்க்கட்சி என்று கூற விரும்பவில்லை. எப்பொழுதும் எங்களோடு பக்கபலமாக வடமாகாண சபையின் வளர்ச்சி பாதையில் பங்களிப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தவராசா அவர்களே, 5 மாவட்டங்களிலும் இருந்து வருகை தந்திருக்கின்ற மேலதிக உதவி அரசாங்க அதிபர் அவர்களே, பிரதம செயலாளர் அவர்களே, நிர்வாகம் மற்றும் நிதி வருகை தந்திருக்கின்ற எமது அமைச்சுக்களின் செயலாளர் அவர்களே, திணைக்கள தலைவர்களே, பிரதேச செயலாளர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்றதாக இன்றைய தினம் விசேட விதமாக வருகை தந்திருக்கின்ற எமது 5 மாவட்டத்தின் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்களின் தலைவர்களை, வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அவர்களை, இலங்கை போக்குவரத்து சபையின் சாலை முகாமையாளர் அவர்களை, உங்கள் அனைவரையும் வரவேற்றுவதாக இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்கள் கூற வேண்டும். உண்மையில் இந்த வீதி பாதுகாப்பு சம்பந்தமான கருத்தரங்கு இந்த வருடம் முதல் பகுதியிலிருந்து எல்லா மாவட்டங்களிலும் அரசு திணைக்களங்கள் மற்றும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்களின் சாரதிகள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் போன்ற பலருக்கும் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றிருக்கின்றது. ஏன் இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால், இன்று 4ஆவது இலங்கையில் நான் நினைக்கின்றேன் 2013ஆம் ஆண்டு கணக்கின்படி 4ஆம் 8 பேர் வரை உயிரிழக்கின்றார்கள் விபத்தினால். ஆகவே இதை நாங்கள் முற்றுமுழுதாக குறைக்கலாம் என்றால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் குறைக்க முடியும். எமது நடவடிக்கைகள் மற்றும் எமது விழிப்புணர்வு சாரதிகளுக்கு இருக்கின்ற அந்த நாங்கள் கொடுக்கின்ற விழிப்புணர்வின் ஊடாக இந்த விபத்துக்களை எமது இலங்கையில் குறைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றோம். அந்த வகையில் எமக்கு பக்கபலமாக இருக்கின்ற பேரும்பு நாயம் ஐயா அவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற எங்களுடைய முன்னாள் கமிஷனர் பத்மநாதன் ஐயா அவர்கள் இருவரும் 5 மாவட்டங்களுக்கும் சென்று பல்வேறு கருத்தரங்குகளை உங்களது நேரங்கள் மற்றும் சிரமங்களை பாராது செய்து முடித்திருக்கின்றீர்கள். தற்பொழுது அதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய புகைப்படங்கள் மற்றும் பல்வேறு அறிக்கைகள் தந்திருக்கின்றீர்கள். ஆகவே இன்னும் அதிகமான வகையில் எங்களுடைய குறிப்பாக இந்த விபத்துக்களை தடுப்பது தொடர்பாக கருத்தரங்குகளை எமது சாரதிகளுக்கு, திணைக்களங்கள் சார்ந்த சாரதிகள் இருக்கின்றார்கள் மற்றும் தனியார் இலங்கை போக்குவரத்து பேருந்துகளின் சாரதிகள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை மையப்படுத்தியதாக எதிர்காலத்தில் நாங்கள் அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது விழிப்புணர்வு கருத்தரங்குகள் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 4 வீடுகளில் இருந்து வெளியில் வருகின்றவர்கள் பச்சில குழந்தைகள் முதல் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல வீடுகளுக்கு திரும்பி வருவார்களா என்ற ஏக்கத்தோடு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். ஏன் இதை கூறுகின்றேன் சொன்னால், கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சிறிய 3 வயது மாணவர் கண்மூடித்தனமாக ஒரு மோட்டார் சைக்கிளினால் அடிக்கப்பட்டு அதே இடத்தில் துடிதுடிக்க இறந்திருக்கின்றார். இவ்வாறு தான் நாளாந்தம் எங்கோ ஒரு மூளை விபத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தடுக்க வேண்டும், எமது உயிர்களை பாதுகாக்க வேண்டும், அதனூடாக ஒரு பலமான மாகாணத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் நகர வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் நான் நினைக்கின்றேன் நேரம் 9:30க்கு தான் நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. மாகாண சபையின் அமர்வு காரணமாக முன்கூட்டி நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். இருந்தும் 5 மாவட்டங்களில் இருந்து தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கருத்தமர்வின் ஊடாக குறிப்பாக முக்கியமானவர்கள் வந்திருக்கின்றீர்கள், திணைக்கள தலைவர்கள், உங்களுக்கு திணைக்களத்தில் இருக்கின்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போன்ற பலருக்கு நீங்கள் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கின் கருப்பொருளை நீங்கள் பரப்ப வேண்டும். அதனூடாக விபத்துகளை குறைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.